நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், உங்களுக்கு எதிராக அல்லது நீங்கள் நடத்தக்கூடிய கோர்ட் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா? ஆம் என்றால் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுக்கு எதிராக அல்லது நீங்கள் தொடர்ந்த வழக்குகளில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அதி சக்தி வாய்ந்த இரகசிய முறையில் தயார் செய்யப்படும் வெள்ளூமத்தை மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நமக்கு எதிராகவோ அல்லது நாம் தொடுத்த வழக்குகளோ வெற்றியை தருமா தராதா என்ற சந்தேகத்தில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வெள்ளூமத்தை மையினை தயார் செய்து முறைப்படி மந்திரங்கள் ஓதி பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த வழக்குகளாக இருந்தாலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். இதை செய்வது எப்படி என்பதை பற்றி நமது காணொளியில் நாம் விளக்குகின்றோம். இதை செய்ய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய இயலாத நபர்கள் நம்மிடமிருந்து இந்த மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். வெள்ளூமத்தன் மூலிகைக்கு அமாவாசை அன்று விடியற்காலையில் குளித்து முடித்த பிறகு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு தூபதீபம் காட்டிய பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை 108 முறை சொல்லிய பிறகு அந்த வெள்ளூமத்தை மூலிகைக்கு படையலிட்டு தூபதீபம் காட்டி கனி பலி கொடுத்து வெள்ளூமத்தன் மூலிகையை முழுவதுமாக ஆணிவேர் அறாமல் காயம் படாமல் பறித்து எடுத்து வந்து அந்த வெள்ளூமத்தன் மூலிகையை பகல் முழுவதும் நிழலில் உலர்த்தி இரவு நேரத்தில் இந்த மூலிகையை சுத்தம் செய்து கல்வத்திலிட்டு அதனுடன் பச்சை கற்பூரம், கோரோசனை, புனுகு, குங்குமப்பூ, ஜவ்வாது இவற்றை சரியான அளவில் கலந்து உங்களுக்கு என்னென்ன வழக்குகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமோ அல்லது உங்களுக்கு எதிராக யார் என்ன வழக்கு தொடுத்திருக்கிறார்களோ அதில் வெற்றி பெற வேண்டுமோ அந்த வழக்கு விவரத்தை சொல்லிக்கொண்டே உங்களுடைய எதிரியின் பெயரையும் தொடர்ந்து 3 ஜாமம் வரை உச்சரித்து கொண்டு கைவிடாமல் இந்த மையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். இதை தயார் செய்யக்கூடிய நபர் தயார் செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பிருந்தே மது, மாமிசம், புகை இவற்றை விட்டுவிட வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக திருமணம் ஆகாத நபர்களாக இருந்து இந்த மையை தயார் செய்தால் உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். நீங்கள் இந்த மையை தயார் செய்த பிறகு ஒரு புதிய மண் சட்டியில் இந்த மையினை வைத்து ஒரு சிறிய அடுப்பை தயார் செய்து அதில் ஒரு மரத்தின் விறகை போட்டு எரித்து முதலில் வரக்கூடிய புகை இல்லாத தணலில் இந்த மையினை அந்த புது சட்டியுடன் சேர்த்து வெறும் 2 நிமிடம் மட்டும் வைத்துவிட்டு தனியாக எடுத்து 3 நாட்கள் மூடி வைத்து விட வேண்டும். அதன் பிறகு இந்த மையினை உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நெற்றியில் வைத்து கொண்டு வெளியில் சென்றால் போதும். உங்களுக்கு எதிராக யார் வழக்கு தொடுத்திருந்தாலும் அல்லது நீங்கள் யாருக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தாலும் நடைபெறக்கூடிய கோர்ட் வழக்குகளில் வெற்றி என்பது உங்களுக்கு மட்டுமே வந்து சேரும். நாம் மேற்சொன்ன முறையில் இந்த மையை தயார் செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இதை தயார் செய்ய முடியாத நபர்களும் உதவி தேவைப்படும் நபர்களும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு பயன்பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.